அத்தியாயம் 92. மீண்டும் முதல் தளத்தில். பார்த்திபன் வாளை பிடித்தவுடன் அவன் கண்களுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு தோன்றியது. மிஷன் XX. வாய்ப்பு கோபுரத்தில் நுழைந்து மற்றவர்களை விட முன்னதாக சக்திவாள் என்ற கலைப்பொருளைப் பெறுங்கள். முடிக்கப்பட்டது. வெகுமதி 2 துணை தரவரிசைகள் அதிகரிக்கும். 1 ஏஸ் தரவரிசை திறன். பார்த்திபனின் புன்னகை விரிந்தது. வாளில் தனது மதிப்பீட்டுத் திறனை பயன்படுத்துவதற்கு முன்பு சற்று பழையதாக இருந்த வாள் கத்தியை அவசரமாக பார்த்தான். பெயர் சக்தியின் வாள் டோட். தற்போது பிணைக்கப்படவில்லை. தரவரிசை தரவரிசைப்படுத்தப்படாத வளர்ச்சி வகை ஆயுதம். சிறப்பு: ஒரு காலத்தில் தீய உயிரினங்களிலிருந்து மரண உலகை காப்பாற்றிய ஒரு சக்திவாய்ந்த நபருக்குச் சொந்தமானது. இது மெத்ரின் என்ற தெய்வீக உலோகத்திலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதை உடைக்க முடியாது. பிழை: காரணத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன். ஏற்றுகிறது. பிழை: மேலும் தகவல்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. வளர்ச்சி வகை ஆயுதம் என்ற வார்த்தைகளை பார்த்ததும் பார்த்திபன் ஆழ்ந்த மூச்சுவிட்டார். வாள் அற்புதமாக இருந்தது. அது உரிமையாளருடன் பிணைக்கக்கூடிய ஒரு ஆயுதம். எதிர்காலத்தில் அது தொலைந்து போனாலும் பார்த்திபனால் இணைப்பின் மூலம் அதன் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியும். ஐயோ, வாள் பார்த்திபனுடன் சேர்ந்து வளரும். இப்போது அவன் தன் ஆயுதம் உடைந்து விடுமோ அல்லது புதிய ஆயுதத்தைப் பெறுமோ என்று கவலைப்பட வேண்டியதில்லை. பார்த்திபன் வாளை பிடித்துக் கொண்டிருந்தபோது அந்த முதியவர் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தார். குட்டி, இந்த வாளை நீ நிச்சயமாக எடுக்க விரும்புகிறாயா? வாள் பழையது, அதன் தோற்றம் கூட எனக்குத் தெரியாது. மேலும் உன்னைச் சுற்றி இன்னும் பல சக்திவாய்ந்த ஆயுதங்கள் உள்ளன. பார்த்திபன் அந்த முதியவரை பார்த்துவிட்டு அவசரமாக வாளை கட்டிப்பிடித்தான். இல்லை, எனக்கு இது பிடிக்கும். நீண்ட நாட்களுக்குப் பிறகு அவர் இறுதியாக ஒரு பணியை முடித்தார். அவர் வாளை விட்டுவிடப் போவதில்லை. அந்த முதியவர் தோள்களைக் குலுக்கி +JSS தரவரிசை மந்திரக்கோலைத் தேர்ந்தெடுக்கும் தரனை பார்த்தார். தரன் ஒரு மந்திரவாதி, அதனால் பார்த்திபன் வைத்திருந்த வாளைப் பற்றி அவருக்குக் கவலை இல்லை. இருவரும் தங்கள் வெகுமதியைத் தேர்ந்தெடுத்த பிறகு முதியவர் அவர்களை மாடியை விட்டு வெளியேறுமாறு செய்கை செய்தார். பார்த்திபனும் தரனும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். அடுத்த தளத்திற்கு முன்னேறிச் சென்றவர்கள் அவர்கள் மட்டுமே. ஒருவரையொருவர் நோக்கி தலையசைத்த பிறகு இருவரும் முதியவருக்குப் பின்னால் உள்ள தங்க நுழைவாயிலுக்குள் நுழைந்து தரையிலிருந்து மறைந்தனர். மறுபுறம் முஷ்டி அளவிலான ஒரு வட்டமான நெருப்பு உருண்டையை பார்த்துக் கொண்டிருந்த பியாவை பார்த்தார் முதியவர். சின்னப்பா, நீ பார்த்துக் கொண்டிருக்கும் கோளம் +JSS தரவரிசை நெருப்பு அரக்கனுக்குச் சொந்தமானது. அதை நீ எடுக்க விரும்புகிறாயா? அந்த முதியவரின் குரல் இதமாக இருந்தது. ஆரம்பம் முதல் இறுதி வரை அவர் ஒருமுறை கூட கோபமாக பேசியதில்லை. பியா முதியவரை பார்த்து சிறிது நேரம் யோசித்த பிறகு தலையை ஆட்டினாள். அந்த கோளம் மிதக்கத் தொடங்கி பியாவின் முன் தோன்றியது. அவள் ஒரு பீனிக்ஸ் பறவை என்பதால், அது அவளுக்கு நிச்சயமாக நன்மை பயக்கும் என்பதால் அவள் அந்த நெருப்பு உருண்டையை உறிஞ்ச முடிவு செய்தாள். இப்போது உன் நண்பன் இருக்கும் இடத்திற்கு உன்னை திருப்பி அனுப்புகிறேன். அந்த முதியவர் சிரித்தார். பியாவின் முன் ஒரு சிறிய வெள்ளை நுழைவாயில் தோன்றியது. பியா தன் சிறிய தலையை ஆட்டிக்கொண்டு மீண்டும் தனியாக இருந்த முதியவரை விட்டுவிட்டு நுழைவாயிலுக்குள் நுழைந்தாள். இப்போது வேறு யாரும் என் மாடியில் தோன்றுவதற்கு நீண்ட நேரம் எடுக்கும். இதற்கிடையில் கபிலன் படிக்கட்டில் இருந்து மறைந்த பிறகு பொக்கிஷங்கள் நிறைந்த ஒரு வெள்ளை அறைக்குள் தோன்றினார். கபிலன் திடீரென்று முன்பு பார்த்திராத ஒரு இடத்திற்குள் தோன்றி திடுக்கிட்டான். ஆனால் பின்னர் அறைக்குள் ஒரு பழக்கமான பழைய குரல் எதிரொலித்தது. இந்த அறைக்குள் இருக்கும் பொக்கிஷங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யலாம். அந்த குரலைக் கேட்டதும் கபிலன் நிம்மதிப் பெருமூச்சு விட்டுவிட்டு அறையைச் சுற்றிப் பார்க்க ஆரம்பித்தான். அந்த குரல் ஒன்றை மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும் என்று சொன்னது. கடந்த முறை போலவே அவன் விரும்பினாலும் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை எடுக்க முடியாது என்பதில் உறுதியாக இருந்தான். கபிலன் சுற்றும் முற்றும் பார்த்துக் கொண்டிருந்தபோது அவன் தலைக்குள் பியாவின் கவலையான குரல் கேட்டது. கபிலா, கபிலா! அவள் பீதியடைந்த குரலைக் கேட்டதும் அவன் சிரித்தான். பிறகுதான் நலமாக இருப்பதாக அவளிடம் கூறினான். பியாவின் திறமை வெளி உலகில் எப்போது தெரியவரும் என்று கபிலன் கவலைப்பட்டான். ஆனால் அவன் அந்த எண்ணத்தை தனது மனதில் இருந்து தூக்கி எறிந்தான். இப்போதைக்கு அவன் யார் என்று யாருக்கும் தெரியாது. கோபுரத்தை விட்டு வெளியேறிய பிறகு அவன் தனது அடையாளத்தை மறந்துவிடுவான்.
சில நிமிடங்களுக்குப் பிறகு கபிலன் இறுதியாகத்தான் தேடுவதைக் கண்டான். அவன் கண்கள் பிரகாசித்தன. வெள்ளை அறையைச் சுற்றி குவிந்து கிடந்த நூற்றுக்கணக்கான பொக்கிஷங்களுக்கு மத்தியில் நிறமற்ற பூக்கள் நிறைந்த ஒரு வெளிப்படையான பெட்டியைக் கண்டான். சிறிது நேரம் பூக்களைப் பார்த்துவிட்டு, அது உண்மையில் வாழ்க்கையின் அமுதம் என்பதை உறுதி செய்த பிறகு கபிலன் உடனடியாக வெளிப்படையான பெட்டியைத் தேர்ந்தெடுத்தான். தன்னைச் சுற்றியுள்ள பல்வேறு +S தரவரிசை கலைப்பொருட்கள் மற்றும் திறன் மையத்தை அவன் ஒரு பார்வை கூட பார்க்கவில்லை. 9 இலை பூக்களால் நிரப்பப்பட்ட பெட்டியை பார்த்தான். அவன் மகிழ்ச்சியாக உணர்ந்தான். இப்போது அவனுடைய சகோதரர்கள் காப்பாற்றப்படலாம். அவன் கோபுரத்திற்குள் நுழைந்ததற்கான முக்கிய காரணம் இறுதியாக முடிந்தது. அறையின் முடிவில் ஒரு விசித்திரமான கதவைப் பார்ப்பதற்கு முன்பு அவன் அணிந்திருந்த சேமிப்பு வளையத்திற்குள் பெட்டியை கவனமாக வைத்தான். கபிலன் கதவை நெருங்கி மீண்டும் ஒருமுறை வெள்ளை அறையை திரும்பிப் பார்த்த பிறகு கதவுக்குள் நுழைந்தான். அவன் பார்வை இருட்டாக மாறியது. சில வினாடிகளுக்குப் பிறகு அவனால் இறுதியாக எதையோ பார்க்க முடிந்தது. அவரைச் சுற்றியுள்ள புதிய காட்சிகள் அவனுக்கு பரிச்சயமானதாக இருந்தன. பெரிய கூர்முனை மரங்கள் நிறைந்த ஒரு பெரிய காடு. நான் மீண்டும் முதல் மாடியில் இருக்கிறேன். கபிலன் பெருமூச்சு விட்டான். அடுத்த மாடிக்கு முன்னேற முடியாததால் அவன் கொஞ்சம் ஏமாற்றமடைந்தான். பின்னர் திடீரென்று அவன் உதடுகளில் ஒரு தீய புன்னகை தோன்றியது. நான் இந்த தரையைச் சுத்தமாகத் துடைக்கப் போறதால அந்த முதியவர் என்னை இங்கே அனுப்பியதற்கு வருத்தப்படுவார். அவன் உடனடியாக தனது சேமிப்பு வளையத்திலிருந்து பழைய வரைபடத்தை எடுத்து மின்னும் கண்களால் அதைப் பார்த்தான். கோபுரம் மீண்டும் மூடப்படுவதற்கு இன்னும் 2 மாதங்கள் இருந்ததால் மீதமுள்ள நேரத்தை அதிக பயன்படுத்திக் கொள்ள விரும்பினான். 4 மாதங்கள் எப்படி ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் கடந்துவிட்டன என்பதை கபிலன் கவனிக்கவில்லை. 2 மாதங்கள் கடந்த பிறகு எல்லோரும் கோபுரத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். திடீரென மெல்லிய காற்றிலிருந்து கபிலனுக்கு முன்னால் ஒரு சிறிய வெள்ளை நுழைவாயில் தோன்றியது. பியா ஒரு நெருப்பு உருண்டையுடன் நுழைவாயிலிலிருந்து வெளியே பறந்தாள். பியாவை கட்டிப்பிடிக்க கபிலன் தனது கைகளை அகலமாக விரித்து உற்சாகத்துடன் கத்தினான். நீங்க கடைசியா வந்துட்டீங்க என் கண்ணே, என் சிங்கக்குட்டி, +JSS ரேங்க் பார்ட்டி என்று கத்த விரும்பினான். ஆனால் தன்னைக் கட்டுப்படுத்திக் கொண்டான். பியா கபிலனை பார்த்துவிட்டு உடனடியாக அவனை நோக்கிப் பறந்து சென்று அவன் முன் நின்றாள். நான் நெருப்பு மையத்தை உறிஞ்சப் போகிறேன். நான் அடுத்த தரவரிசைக்கு முன்னேறுவேன். அதனால் என்னை எதுவும் நெருங்காதபடி என் சுற்றுப்புறத்தைப் பார்த்துக்கொள். கபிலன் இன்னும் கையை அகலமாகத் திறந்த நிலையில் இருக்க அவள் கண்டுகொள்ளாமல் திரும்பி அருகிலுள்ள மரத்தின் உச்சியில் அமர்ந்து நெருப்பு மையத்தை உறிஞ்சினாள். என்னப்பா, எனக்கு ஒரு பெரிய தொகையையாவது கொடு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு உனக்குத் தெரியும். பியா கபிலனை கண்களை இறுகப் பார்த்தாள். நாம் சற்று முன்புதான் பார்த்தோம் அல்லவா? ஏன் திடீரென்று என் மேல் உனக்கு இவ்வளவு பிரியம்? ஏன் இவ்வளவு வினோதமாக நடந்து கொள்கிறீர்கள்? அவர்களைச் சுற்றியுள்ள பகுதிகளைக் காக்க கபிலன் திரும்பும்போது இன்னொரு பெருமூச்சு வெளியேறியது. இந்த முறை தப்பிச்சிட்ட, அடுத்த முறை மாட்டும் போது தக்காளி நசுக்கிற மாதிரி நசுக்கிறேன் பாரு. ஒருவேளை நான் என்ன செய்யப் போறேன்னு அவளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு. சரி, பரவால்ல. பியாவின் மோசமான வரலாற்றைக் கருத்தில் கொண்டு அவரை அவரது பிரத்யேக +SSS தரவரிசை வீரராக மாற்றுவது மிகவும் கடினமாக இருக்கும்.